1001 திரைப்படத்தில் என்னுடைய ரசிகராக நடித்தேன். பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் நான் ரொம்ப ஆசைப்பட்ட வந்தியத்தேவன் கதாபாத்திரத்தில் பல வருஷம் கழிச்சு அது உங்களுக்காக அமைஞ்சது. நடிகர் சங்கத்தில் நான் இருந்த பதவியில் தான் நீ இருக்கு. நமக்குள்ள எவ்வளோ ஒப்பந்தம். என்னுடைய அன்பு தம்பி சிவகுமார் என்னுடைய மிகப்பெரிய ரசிகர், எல்லாருக்கும் தெரியும். நீங்க என்ன மாதிரி நடிக்க போறீங்கன்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அவருடைய முதல் ரியாக்ஷன் என்னவா இருந்தது? அப்பா கூட அவர் நடிச்சிருக்காரு. அப்ப வந்து சில ஆக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து அடிக்கிற மாதிரி நடிக்கிற சீன் இருந்ததுன்னா அடிச்சிருவாங்க, அப்பதான் ரியலா இருக்கும். அப்ப அப்பாவும் போய் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஆனா நீங்க அடிச்சிருக்கீங்க, நீ நடிகன் தானே, நான் அடிக்கிற மாதிரி நடிக்கிறேன், நீ அடி வாங்கின மாதிரி நடின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ கேர்ஃபுல்லா பார்த்துக்கிறோம் ஒவ்வொரு ஆர்டிஸ்டும். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல். அப்பா வந்து நான் அப்பா சொல்றேன், சிவகுமார் அண்ணன் எனக்கு அண்ணன் மாதிரிதா, இவங்கெல்லாம் அண்ணன் குழந்தைங்கதா. இந்த கதையை ஏன் சார் வந்து கார்த்திக் சார் ஒத்துக்கிட்டார் அப்படின்னா, அதுக்கு முழு காரணம் இவராக தான் இருப்பாருன்னு நினைச்சுக்கிறேன். 1001 திரைப்படத்தில் என்னுடைய ரசிகராக நடித்தேன். பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் நான் ரொம்ப ஆசைப்பட்ட வந்தியத்தேவன் கதாபாத்திரத்தில் பல வருஷம் கழிச்சு அது உங்களுக்காக அமைஞ்சது. நடிகர் சங்கத்தில் நான் இருந்த பதவியில் தான் நீ இருக்கு. நமக்குள்ள எவ்வளோ ஒப்பந்தம். உண்மையா சொல்லணும்னா அவங்க ஆசீர்வாதம் எப்பவுமே எனக்கு வேணும். நான் பல நாள் பல சோதனைகள் இருக்கும்போது உங்களை நினைக்காம போனதே இல்லை. அந்த ஷார்ட் டைரக்டர் ஆக்ஷன் சொல்றதுக்கு முன்னாடி ஐயா நீங்க உள்ள இருந்து நடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு ஷாட்டையும் நடிச்சிருக்கேன். ஸோ நான் வந்து மானசீகமா நான் தலையிலிருந்து துண்டுகிட்டே இருந்திருக்கேங்கிறது தான் உண்மை. உங்களை வணங்கிட்டே தான் இருந்திருக்கேன். என்னோட ஆசீர்வாதம் எனக்கு எப்பயுமே இருக்கும். என்னுடைய அன்பு தம்பி சிவகுமார் என்னுடைய மிகப்பெரிய ரசிகர், எல்லாருக்கும் தெரியும். நீங்க என்ன மாதிரி நடிக்க போறீங்கன்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அவருடைய முதல் ரியாக்ஷன் என்னவா இருந்தது? வாத்தியார் வாத்தியார்னு ஏன் சொல்றாங்கன்னா, எத்தனை சூப்பர் ஸ்டார் வந்தாலும் எல்லாத்துக்கும் பாதத்தோடு கொடுத்தது அவர் தான் வாத்தியார். அதனால அது பண்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னது. அண்ட் அதுக்கு எவ்வளவு மெனக்கெட்டுக்கணும். அப்பா கூட அவர் நடிச்சிருக்காரு. அப்ப வந்து சில ஆக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து அடிக்கிற மாதிரி நடிக்கிற சீன் இருந்ததுன்னா அடிச்சிருவாங்க, அப்பதான் ரியலா இருக்கும். அப்ப அப்பாவும் போய் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஆனா நீங்க அடிச்சிருக்கீங்க, நீ நடிகன் தானே, நான் அடிக்கிற மாதிரி நடிக்கிறேன், நீ அடி வாங்கின மாதிரி நடின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ கேர்ஃபுல்லா பார்த்துக்கிறோம் ஒவ்வொரு ஆர்டிஸ்டும். இன்னைக்கு இருக்கிற ஸ்டன் யூனியன் ஆகட்டும், இன்னைக்கு இருக்கிற நடிகர் சங்கம் ஆகட்டும், எத்தனையோ சின்ன சின்ன யூனியன் ஆரம்பிச்சது அவர் தான். ஏன்னா எப்பவுமே அடுத்தவங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லி ஒவ்வொரு திட்டத்தையும் பிளான் பண்ணது அவராக தான் இருக்காரு. எல்லாத்துக்கும் முன்னோடியா அவராக தான் இருக்காரு. ரொம்ப பெரிய விஷயம். அதனாலதான் அவர் என்னைக்குமே என்றும் மார்க்கண்டாவே வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. அப்புறம் காத்து வாவாதியாரேன்னு சொன்ன உடனேயும் கூப்பிட்ட குரலுக்கு முதலாக நான் வந்து நிற்பேன். நீயும் அப்படிதான் நினைக்கிறேன், அப்படிதானே? அவரை பார்த்து கத்துக்கிட்டாதான் யாருமே இருக்க முடியாது. யாரு என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்றதே இல்லை. அது 2-3 வகை சொல்லுவாங்க. இருந்தா கொடுக்கறது, இருக்கிறத கொஞ்சம் கொடுக்கறது, இருக்கிறதே கொடுக்கறது. இவர் இருக்கிறதே கொடுக்குற ரகம். ஸோ அவங்க கிட்ட இருந்து தான் நிறைய கத்துக்கலாம். எப்படி அடுத்தவங்களுக்கு செய்யணுங்கிறது அவங்க தான் கத்துக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களை மாதிரியே யார் எந்த உதவி கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம நம்மளால முடிஞ்சது செய்யணுங்கிறது உங்களுக்கு கத்துக்கிறாங்க. அது அப்பாவோட வளர்ப்புன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. ராமராஜர் திரைப்படம் மிகப்பெரிய பிளாக்பஸ்டரா அமையறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடரத்தும் உன் பணி மக்களுக்காகவே அர்ப்பணி. வாழ்க வளர்க. இங்க இந்த தருணத்துல வந்து எம்ஜிஆர் ஐயாவே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க படத்துல. ஸோ அவங்களுக்கு இந்த வகையில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எல்லாருமே அவரை மாதிரியே மேக்கப் போட்டு ஒவ்வொரு ஊரா போய் நடிச்சுட்டு வர்றவங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு, ப்ரொடக்ஷன் டீமுக்கு, எல்லாருக்கும் படத்தை பத்தின எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
ನಮಸ್ಕಾರ. ಕ್ಯಾಮರಾಮನ್ ಇರ್ತಾರೆ. ஞானராஜா, தம்பி கலைஞர் மார்க்கெட்டிங் சிவகுமார் அவர்கள் அண்ணன் சொன்ன அடிச்சு போடுவாங்க. நீங்க சின்ன பையனா இருக்கீங்க, அண்ணன் சொல்றது நலன்குமாரி சார் நீங்க தலைவர் ரசிகர் தானே? ஆனந்தன் தம்பி நான் சொல்ற டயலாக் நடிச்ச வீட்டுக்கு ஒரு ஒப்படை படிக்கணும்னு யாருமே ஆசைப்படுறது இல்லை. அது தானா படியும். வாழ்க்கையில உள்ள துன்பங்கள் அப்படிதான். அதை நாம தான் நம்ம மன உறுதியாக போகணும். விதத்துல சந்திரவாரி போங்க. உண்மையில சொல்றேங்க, ஏதோ காந்தியார் நேற்று போனா போகுது 1000 ரூபாய் அப்படிங்கிற டைம் இருக்கு. வேற யாராச்சும் எடுத்துருந்தாலும் குப்பு எழுதிருக்கு. சரிப்பா, நம்ம காந்தி தான் 1000 ரூபாய் அறிஞ்சு போட்டோம் அப்படின்னு பரவாயில்ல, நிறைய இடத்துல பாஸ் ஆகிட்டீங்க. இந்த படத்துல தம்பி கார்த்தி என்னமாவே நடிச்சிருக்காரு. அதை பத்தி நீங்க தான் சொல்லணும். ஏன்னா நீங்க தான் என்னோட ரத்தத்தின் ரத்தம். சொல்லுங்க அண்ணா. ராஜா அண்ணா தொடர்ந்து 5 படம் கண்டினியூஸா ஹிட் கொடுத்தது முதல் ஹீரோ கார்த்தி தான். கண்டிப்பா உங்க பேர தம்பி கார்த்தி அருமையா காப்பாற்றணும். அதனாலதான் அவர் 1001. மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு பாதைகள் விட வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவர்கள் என்று போற்றி புகழ வேண்டும். அது போதுனா தம்பி பாட்டே எடுத்து வைக்கலையா நீ? அப்புறம் நான் கொடுத்த அந்த கடலாக்கட்டைய இன்னும் பத்திரமா வச்சிருக்கியா? ஆமாண்ணா, வச்சிருக்கேண்ணா. ஆனா என்னன்னா, நீங்க கொடுத்தப்ப அந்த கடலாக்கட்டை எடுத்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா, இப்போ 71. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா அதை தூக்கி சுத்தினா சைடு கலந்துருச்சுன்னா அப்பா போயிடும். ஆந்திராஜ் வேட்டு வைக்கலான்னு கொடுத்தேன்னா தம்பி தப்பிச்சிட்டாங்க. எடுத்து சுத்தினீங்களா படத்துல? சரி சரி, மிக்க நன்றி. ஓகே. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல்.